அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நேற்று வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து ரிஜெக்ஷன் லிஸ்ட் வந்து கொடுத்தாங்க. நோட்டிஃபிகேஷன் 72, 73. அதுக்கு நான் வீடியோக்கள் வந்து நம்ம போட்டிருப்போம். நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோட கமெண்ட்ஸும் சரி, நமக்கு நிறைய பேர் வந்து கால் பண்ணி மெசேஜ் பண்ணுறதும் சரி, சார் இந்த மாதிரி நான் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கேன், என்னை வந்து ரிஜெக்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ டிப்ளமோன்றது +2க்கு ஈக்குவலான ஒரு படிப்பு தானே, எப்படி சார் என்னை வந்து ரிஜெக்ஷன் பண்ணலாம், என்ன சார் அடுத்தது பண்ணுறது, இது போன்ற மெசேஜ் அந்த கால் வந்து நமக்கு நிறைய வருது. கமெண்ட்லேயும் நான் வந்து பார்த்தேன். ஸோ அதுக்கான ஒரு ரிப்ளை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம், ரைட்டா? ஸோ கண்டிப்பாக இதை பற்றி நம்ம பேசி ஆகணும். என்ன அப்படின்னா, டிப்ளமோன்றது டிகிரி கிடையாது, டிகிரிக்கு ஈக்குவலும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் குரூப் 2 2Aக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் டிப்ளமோ வச்சு அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு டிகிரி தான் எலிஜிபிள். ஸோ டிப்ளமோன்றது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ +2க்கு தான் அது ஈக்குவலண்ட்டான ஒரு படிப்பு. அதாவது +2வும் நம்ம டிப்ளமோவும் வந்து ஈக்குவலண்ட்டான படிப்புன்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஐடிஐன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த ஐடின்றது 10th ஈக்குவலான ஒரு படிப்பை நம்ம வந்து சொல்லுவோம். அப்படி தான் இருக்கும் நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். நீங்கள் வந்து ஐடிஐ படிக்கிறீங்கன்னா ஒரு 10th ஈக்குவல்னு சொல்லலாம். ஒரு டிப்ளமோ படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு +2க்கு ஈக்குவல்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் பொழுது அவங்க நோட்டிஃபிகேஷனில் 10th 12th வரைக்கும் நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கு மேலே நீங்கள் படிச்சிருக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க, ரைட்டா? ஸோ அப்போ வந்து நம்ம வந்து டிகிரி தான் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ மார்க் நல்லா ஒரு மார்க் எடுத்திருக்கோம். இந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை வந்து ரிஜெக்ஷன் பண்ணியிருக்காங்கன்றது கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸாமுக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சோகமான செய்தியாக இருக்கும், ரைட்டாக? மன உளைச்சல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். டிப்ளமோ மட்டும்தான் வந்து ரிஜெக்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கும்போது, கமெண்ட் செக்ஷனை பார்க்கும்போது, நீங்கள் வந்து 12th முடிச்சுட்டு டிப்ளமோ படிச்சிருந்தாலும் ரிஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 12th முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருந்தாலுமே அதுவும் ரிஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன் இன்னும் சொல்லப்போனால் 12th முடிச்சுட்டு 1 year வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ்னு சொல்லக்கூடிய டைலரிங், வேறு ஏதாவது சர்டிஃபிகேட் கோர்ஸ் மாதிரி படிக்கிறாங்க இல்லையா, தொழிற்பயிற்சின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கோர்ஸ் முடித்தவங்களுமே இவங்க ரிஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னோட பார்வையிலேருந்து பார்க்கும்போது இவங்க எதுக்காக ரிஜெக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, உங்கள் கையில் வந்து கைவசம் ஒரு தொழில் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தொழிற்பயிற்சின்னு சொல்லுவோம். டிப்ளமோ, ஐடிஐ அல்லது சர்டிஃபிகேட் கோர்ஸ் இந்த மாதிரி டைலரிங் வேறு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தொழிற்பயிற்சி, நம்ம கைவசம் ஒரு தொழில் மாதிரி அது ஆக்சுவலாக. ஸோ இந்த தொழிற்பயிற்சி முடித்தவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது, இன்னொரு சான்சஸ் இருக்குது. அவங்க வேறு வேலை செஞ்சு கூட வந்து பிழைத்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் அவங்க வந்து ரிஜெக்ஷன் பண்ணியிருக்கலாம். என்ன அப்படின்னா, இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் வீட்டில் வேலை செய்கிறது, பாத்ரூம் கழுவுறதுக்கு, வாட்ச்மேனு, இந்த மாதிரியான வேலைகள் கொடுத்துருக்காங்க. ஜட்ஜோட வீட்டில், கோர்ட்டில் க்ளீனிங் பண்ணுற ஜாப் அப்படின்றதுனால. ஸோ நீங்கள் ஒரு இது மாதிரி தொழிற்பயிற்சி கையில் ஒரு தொழில் இருக்குது, தொழிற்பயிற்சி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் இந்த ஜாப்பை வந்து சரியாக செய்ய மாட்டீங்க, அல்லது கொஞ்சம் வந்து இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரிலீவ் ஆயிடுவீங்க. ஸோ உங்கள் கைவசம் இந்த +2க்கு அப்புறம் ஒரு தொழிற்படிப்பு கையில் இருக்குது. ஸோ இவங்க இந்த போஸ்ட்டுக்கு வந்து செட் ஆக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க எம்ஹெச்லேருந்து டிசைட் பண்ணி ஸோ அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம், ரைட்டா? ஸோ டிப்ளமோ, ஐடிஐ, தொழிற்பயிற்சி, அதாவது 1 year சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சவங்க இல்லாமல் டைலரிங் கோர்ஸ் முடிச்சவங்களும் வந்து ரிஜெக்ஷன் பண்ணியிருக்காங்கன்ற என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் காரணமாக இருக்கும். ஸோ நீங்கள் 12th மேலே டிப்ளமோ படிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குல்ல, நீங்கள் அதுக்கு போகலாம்ல, இதுக்கே வரேன்ற மாதிரி. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நான் எந்த ஜாப்புக்கும் எலிஜிபிள் கிடையாது, இதை விட்டால் எனக்கு வேறு வழியே கிடையாது. ஏன்னா இவங்க எடுக்கிறதே பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற விதைகள், மாற்றுத்திறனாளிகள், இல்லை 10th மட்டும் படித்தவங்க, 8th படித்தவங்க, 5th படித்தவங்கன்னு சொல்லி. ஸோ இந்த ஜாப்பு தான் என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவை, இதை விட்டால் எனக்கு வாழ்வாதாரமே கிடையாது. நீங்கள் எவ்வளோ கஷ்டமான வேலைகள் கொடுத்தாலும், என்ன போர்ஸ் பண்ணாலும் நான் இந்த ஜாப்பில் தான் கண்டினியூ பண்ணுவேன், எனக்கு இதை விட்டால் வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்கள மட்டும் இவங்க சூஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. இதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஜாப்பில் இந்த வந்து நிறைய பேர் வந்து கண்டினியூவாக ஒர்க் பண்ணுறதில்ல, செலெக்ஷன் ஆனாலும் ஜாயின் பண்ணுறதில்ல, ஜாயின் பண்ணாலும் 1 or 2 months நான் டிஎன்பிசி படிக்கிறேன், வேறு எக்ஸாம் படிக்கிறேன்னு சொல்லி ரிலீவ் ஆகிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இவங்க அவாய்ட் பண்ணுன்றதுக்காக இந்த ஜாப் தான் எனக்கு வந்து எங்கள் குடும்பத்துக்கும் எனக்கும் வந்து வாழ்வாதாரம், இதை விட்டால் எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்றவங்கள மட்டும் நம்ம சூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி அவங்க அதை வந்து ரிஜெக்ஷன் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்கலாம், ரைட்டா? ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் தான் இருக்குது, வேறு ஏதாவது இன்டர்வியூ இந்த மாதிரி எதுவும் இல்லையாட்ட இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு. ஸோ அதனால் இதுலேயே நம்ம ஃபில்டர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி கூட மேபி ஃபில்டர் பண்ணியிருக்கலாம். ஸோ இது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன காரணமாக இருக்கும் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். என்ன காரணமாக இருந்தாலும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 12th ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய நீங்கள் ஐடி, டிப்ளமோ சேர்த்து தான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை கன்சிடர் பண்ணணும் இல்லையா? ஒரு இன்டர்வியூவில் வேறு ஏதாவது வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த தொழில் படிச்சிருக்கீங்களே, இது படிச்சிருக்கீங்களா, அதுக்கு தான் மார்க் கொடுத்து வந்து ரிஜெக்ஷன் பண்ணாங்கன்னா அது வேறு விஷயம். ஆனால் எடுப்புலேயே வந்து நீங்கள் டிப்ளமோ படிச்சிங்க, ஐடி முடிச்சிங்க, சர்டிஃபிகேட் கோர்ஸ் வச்சுருக்கீங்க, நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்றது
அது வந்து சரியாக இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. அது சரின்ற மாதிரி தான் தோணுது. சரி, இப்போ இதெல்லாம் பண்ணிட்டாங்க, நீங்களும் கமெண்ட் பண்ணிட்டீங்க, நானும் வீடியோ போட்டுட்டேன். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டோட மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்லைன் நம்பர் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப்லையுமே கொடுத்துருந்தாங்களே ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணும்போதெல்லாம். ஸோ அது ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 3000க்கு மேலே வந்து ரிஜெக்ஷன் ஆகிருக்கீங்க அப்படின்னா ஒருத்தர் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறதுனால இது வந்து ஒன்றும் ஆகிடாது. ஆனால் ஒரு 100 கணக்கு 1000 கணக்கான பேர் வந்து இது மாதிரி டிப்ளமோ ஐடியும் வந்து ஏன் ரிஜெக்ஷன் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் 12th 10th இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அது ஈக்குவலன்ட்டு தானே, அதை ஏன் ரிஜெக்ஷன் பண்ணீங்க, எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ரெக்வஸ்ட் வைங்க, கோரிக்கை வைங்க. ஸோ மேபி அவங்க கன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டா? ஆனால் மெட்ராஸ் ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க முடிவு எடுத்தது தான், அவங்க கன்சிடர் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. பட் கேட்குறது நம்ம உரிமை, கேட்டு பாருங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்றத நம்ம பார்ப்போம். ஒன்று அதுக்கு மேற்கொண்டு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம வேறு ஏதாவது செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து இது டிப்ளமோன்றது வந்து நாங்கள் 12th ஈக்குவல் தானே, ஐடின்றது 10th ஈக்குவல் தானே, எப்படி ரிஜெக்ஷன் பண்ண சொல்லி நம்ம வழக்கு, அதாவது கேஸ் தான் வந்து ஃபைல் பண்ண முடியும். அப்படியே கேஸ் ஃபைல் பண்ணாலும் கோர்ட்டிலேருந்து இந்த மாதிரி நான் சொன்னேன், நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் சொன்னேன், தொழிற்கல்வி படிச்சிருக்கீங்க, இது வந்து ஆஃபீஸ் சிஸ்டம் 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு தானே, இந்த கல்வி தகுதியே போதுமானது தான், நீங்கள் ஹையர் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அதாவது இவங்க என்ன, ஸோ அதாவது நான் சொல்கிறேன்னே, வேறு வாய்ப்பே எனக்கு கிடையாது, இந்த வேலை மட்டும்தான் எனக்கு வேலை, வேறு எதுவும் என்னால் செய்ய முடியாது, நான் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் 8ஆம் வகுப்பு 10ஆம் தான் படிச்சிருக்கேன், எனக்கு வேறு எந்த தொழிலும் தெரியாது, நான் வேறு எதுக்கும் போக முடியாது அப்படின்றவங்கள மட்டும்தான் இந்த ஜாப்பில் அவங்க செலக்ட் பண்ணணும்னு ஒரு முடிவு பண்ணி தான் அவங்க பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுது. அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ நாம் கேட்கணும், இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம இது இப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி மெட்ராஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும். அவங்க வந்து மேலிடத்தில் வந்து சொல்லுவாங்க, இது மாதிரி டிப்ளமோ ஐடி முடிச்சலாம் ரிஜெக்ஷன் பண்ணியிருக்கோம், இது 10th 12th தானே ஈக்குவல்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. மேபி அதை மீண்டும் கன்சிடர் பண்ணலாம், பண்ணாமல் போகலாம். பட் ஆனால் கேட்குறது அது ஒரு வகை. இது ஒன்று ஸ்டெப் 1. அதுக்கு மேலே உங்கள்கிட்ட பண வசதி இருக்குது, லாயர்லாம் வச்சு கேஸ் போட முடியும்னா மேபி நீங்கள் கோர்ட்டில் ஃபைல் பண்ணி கேஸ் வந்து ஃபைல் பண்ணி முயற்சி பண்ணி பாருங்கள். அது பணம் காசு, ஏன்னா எல்லாராலையும் கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. ஒரு லாயருக்கு வந்து எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய செலவாகும். ரைட்டா? பட் என்னால் செலவு பண்ண முடியும், நான் வந்து கேஸை ஃபைல் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் ITA சர்டிஃபிகேட் கோர்ஸு டிப்ளமோ எல்லோரும் சேர்ந்து, இது வந்து 10th 12th தானே ஈக்குவலான்ட்டு, ஸோ இதை முடிச்சவங்களை ஏன் வந்து நீங்கள் ரிஜெக்ஷன் பண்ணீங்க, எங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா தான் நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th 12th டிப்ளமோ ஐடி முடிச்சிருந்தாலுமே பெரிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் கிடையாது. இப்போ நீங்கள் குரூப் 4 எக்ஸாம்லாம் PhD முடிச்சவங்க MPhil முடிச்சவங்க தான் எழுதுகிறாங்க. ரைட்டா? ஸோ 10th குரூப் 4னா 10th மட்டும் கிடையாது. அவங்க நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சாதாரண ஒரு ஜாப், ஒரு 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு கல்வி தகுதிக்கு வந்தாலுமே மாஸ்டர் டிகிரி, PG டிகிரி, PhD லெவல்லாம் போய் அட்டன் பண்ணுவாங்க. இது வழக்கமாக இருக்கிறது ஒன்று தான். நோட்டிஃபிகேஷனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது டிப்ளமோ ITI இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அது வந்து எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லி அப்பயே தடுத்துருக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, அப்ளை பண்ணும்போதே நீங்கள் அதை வந்து அப்ளிகேஷனில் ரிஜெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நமக்கு அப்ளிகேஷன் மிச்சம், எக்ஸாம் அவங்க படித்து அதை நம்ம போய் எழுதிட்டு வந்த அந்த அலைச்சல் மிச்சம், நம்ம மன உளைச்சல் எதிர்பார்த்து நம்ம எவ்வளோ நாளாக காத்துருந்தோமோ அதுவும் மிச்சம். இப்போ நம்ம அப்ளை பண்ணும்போதே நீங்கள் ஐடி டிப்ளமோ முடிச்சிருந்தீங்க ரிஜெக்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம அப்ளிகேஷன் ஃபீஸ் மிச்சம் இருக்கும், நம்ம படிச்சிருக்க மாட்டோம், எக்ஸாமு போயிட்டு எழுதிட்டு வந்திருக்க மாட்டோம், அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு லீவ் போட்டிருக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி நம்ம மன உளைச்சலுக்கு ஆளாகிருக்க மாட்டோம். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்பயே அவங்க நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருந்தால் கூட ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்பயே நம்மளை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம். நம்ம ITI டிப்ளமோ முடிச்சிருக்கோம், நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் கிடையாது, வெறும் 10th 12th இந்த மாதிரி முடிச்சவங்க மட்டும்தான் வந்து இதுக்கு எலிஜிபிள் சொல்லி அப்ளை பண்ணும்போதே அதை தடுத்துருக்கலாம். அதை விட்டுட்டு எக்ஸாம் எழுதி விட்டுட்டு ஆல் டிக்கெட்டு கொடுத்துட்டு மார்க்கை கொடுத்துட்டு இப்போ ரிசல்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ரிஜெக்ஷனை கொடுத்துட்டு ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு கொடுத்துட்டு நம்ம பேர் அதில் வர வச்சு நம்மளை கஷ்டப்படுத்தியிருக்காங்க அப்படின்றதான் நானும் வந்து பார்க்குறேன். ஓகேங்களா? சரி, இதுக்கு தான் நான் சொன்ன மாதிரி தான் 2 வழி தான். ஒன்று MHC போர்டுக்கு வந்து நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் விளக்கங்களை வந்து கேட்கணும். ஒன்று அப்படி இல்லை அப்படின்னா உங்களால் முடிந்தால், ஸோ உங்கள்கிட்ட பணம் இருந்தால், ஸோ நீங்களாம் ஒன்றிணைந்து மேபி கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி கோர்ட் மூலியமாக அதுக்கான விளக்கத்தை வந்து பெறலாம். ஸோ கண்டிப்பாக கேஸ் ஃபைல் பண்ணிங்கன்னா போர்டுலேருந்து வந்து அது ஏன் ரிஜெக்ஷன் பண்ணாங்கன்ற விளக்கங்கள் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் கால் பண்ணி கேட்டாலோ இல்லை மெசேஜ் பண்ணாலோ மெயில் பண்ணாலோ சரியான விளக்கங்கள் வராது. பட் ஆனால் கோர்ட்டில் ஃபைல் பண்ணால் அவங்க நேரடியாக வந்து அது சம்மந்தப்பட்டவர்கள் வந்து அதுக்கான விளக்கத்தை வந்து கொடுப்பாங்க. அது அக்செப்ட் பண்ணுறது பண்ணாதது நீதிமன்றத்தோட கையில் இருக்குது. ரைட்டா? ஸோ நீதிமன்றம் சார்ந்த ஒரு ஜாப்ன்றதுனால நீதிமன்றம் நமக்கு சாதகமாக இருக்குமா இல்லை அவங்களுக்கு சாதகமாக இருக்குமான்றதெல்லாம் கேஸ் ஃபைல் பண்ணால் மட்டும்தான் தெரியும். ஸோ இதை பற்றி பேச சொன்னீங்க, நான் பேசிட்டேன். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணி தொடர்ச்சி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் ஸோ உங்களுக்கு வந்து நான் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.